ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முழு கோதுமையை வச்சு மாவு அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 2 டம்ளர் கோதுமை எடுத்துருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி கழுகி எடுத்துட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, ஒரு 4 வரமிளகா, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு கை கருவேப்பிலை, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். கோதுமை நல்லா க்ளீன் பண்ணி கழுகி 5-6 டைம் கழுகி நான் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். வெங்காயம், வரமிளகா, ஜீரகம், குருமிளகெல்லாம் நம்ம அரைக்கிறப்பவே போட்டாலே போதும். இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ 4 மணி நேரம் இந்த மாவு, இந்த முழு கோதுமை ஒரு 5 மணி நேரம் எல்லாம் ஒரு 6 மணி நேரம் அந்தளவு ஊற வச்சாலே போதும். நல்லா அரைப்பட்டுரும், மிக்சிலேயே அரைப்பட்டுரும். ஒரு 4 பேர், நல்லா 4-5 பேர் சாப்பிட்லாம். இப்போ அந்த ஊற வச்ச தண்ணி தான் அதில் அந்த ஜாரில் இருக்கிற இதெல்லாம் மாவெல்லாம் கழுகி அதில் ஊற்றுறேன் நான். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கணும். சும்மா நம்ம நார்மலாக இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தி. நிறைய ஃபைபர் இருக்குது கோதுமையில். நம்ம மாவு வாங்கி செஞ்சு சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இப்போ அது சைட் டிஷ்ஷாக 1/2 மூடி தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி. உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. நான் அது இதிலே காரம் சேர்த்துனா கம்மி பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு சட்னி அரைச்சி எடுத்துடலாம். நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி. இப்போ சட்னிக்கு தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆயில் சூடானது கடுகு போட்டு வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறம் 2 வரமிளகா கிள்ளி போட்டு ஆட் பண்ணணும். ஒரு கையளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். சட்னியில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தோசைக்கல் ஹீட் ஆனது. இப்போ மாவு இப்போ தோசை ஊற்றி காமிக்கிற பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கும் ரொம்ப நல்லது. பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நல்லா சொலையாக வரும் தோசை. நல்லா வரும் இந்த மாதிரி இப்படி அரைச்சி செஞ்சோன்னா. ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான். இது கூட இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு அரைச்சி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம்லாம் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த தோசைக்கு. நல்லா இது மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேஷன் கோதுமையில் தான் ஊற வச்சு அரைச்சேன். கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5-6 டைம் நல்லா வாஷ் பண்ணாலே போதும். நீங்கள் கண்டிப்பாக இந்த தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னி, கார சட்னி நல்லாயிருக்கும் இந்த தோசை காம்பினேஷன். தேங்காய் சட்னி இருந்தாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசைக்கு. இல்லை நார்மலாக சும்மாவே சாப்பிட்லாம். இந்த தோசை நல்ல ஒரு மனம் கொடுக்கும். இன்னொரு தோசை சொல்கிறேன். நம்ம வரமிளகா மாவுக்கு அரைக்கிறப்போ நமக்கு ஒரு தேவையான அளவு போட்டாலே போதும். குருமிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.